என் பறையர் பெருங்குடி சமூக உறவுகளுக்கும் என தமிழ் சொந்தங்களுக்கும் என இனிய காலை வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் புலி இலவசமணி பேசுகிறேன். இத்தனை ஆண்டு காலமாக திராவிடம் என்று இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த திராவிட பிழைப்பினவாத அரசியல்வாதிகளுக்கும் தலித்திய பிழைப்பினவாத அரசியல்வாதிகளுக்கும் இந்த நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் பெரிய சம்பட்டி அடி விழுந்திருக்கிறது. திராவிடத்திற்கு உள்ளபடியே நம்மளோட கடந்த 2018 தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பினுடைய முதல் முன்னெடுப்பு தமிழகத்திலிருந்து தமிழ் மண்ணிலிருந்து திராவிடத்தை விரட்டி அடிக்க வேண்டும். அதுபோல பறையர் பெருங்குடி சமூகத்திலிருந்து தலித் என்ற இழி சொல்லை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த குறிக்கோளோடு தான் 2018ஆம் ஆண்டு சொல்லிட்டு வர்றோம். தமிழ் மண்ணில இருந்து திராவிட விரட்டணும் தொடர்ச்சியாக நாங்க பதிவு கொண்டு வரோம். அதனுடைய வெளிப்பாடாக நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலிலே திராவிடம் விரட்டி அடிக்கப்பட்டது, ஜனநாயகம் வீழ்த்தப்பட்டது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது. அதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை மற்றும் ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் மே 20 நேற்றைய தினம் பூர்வக்குடி மக்களுடைய அடையாளம் திருக்குறளை நமக்கு தந்த வம்சாவளி எனது பெரும்பாட்டன் அறிவர் காத்தவராயன் என்ற அயோத்தியாச பண்டிதர்களுடைய பிறந்தநாள் நேற்று. கடந்த ஆண்டு ஆட்சியில் இருந்த கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய அரசு 5 ஆண்டு காலம் அறிவர் அயோத்தியாச பண்டிதனுடைய மணிமண்டலம் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் நம்ம இன்னொன்னு தெளிவா சொல்றேன், இவங்க சமத்துவ ஆட்சின்னு சொன்னாங்க. போன ஆட்சி சமத்துவ ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்னாங்க. ஆனா நேற்று முதல்வர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் அயோத்தியாச பண்டிதனுடைய மணிமண்டலத்திற்கு பூர்வாங்க செலுத்த பின்புதான் இந்த திராவிட மாடல் கடந்த ஆண்டு கொண்டிருந்த ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படின்னா அங்க அறிவர் அயோத்தியாச பண்டிதனுடைய பிறந்த நாள் நேற்று. அதனால கிண்டியில் உள்ள அவர் மணிமண்டலம் சென்று புகழ்வணக்கம் செலுத்துவோம் என்று நேற்று அவருக்கு அந்த அறிவு தட்டியிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக சென்னையில அந்த திராவிட மாடல் அரசு இந்த பறைய விரட்டி அடித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. கிண்டியில அயோத்தியாச பண்டிதனுடைய மணிமண்டலம் செல்லணும், அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தணும். இங்க உள்ள அனைத்து சாதி தலைவர்களுக்கும் தலைவனுடைய சிலைக்கு நேரடியாக சென்று கடந்த ஆட்சியில் இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்துவார், புகழ் வணக்கம் செலுத்துவார். ஆனா இந்த பழைய பெருங்குடி சமூகத்தில் இருந்த தலைவர்கள் மட்டும் புறக்கணித்து தொடர்ச்சியாக கடந்த திராவிட மாடல் ஆட்சியில மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில தொடர்ச்சியாக பழைய பெருங்குடி சமூகத்தின் முன்னோர்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் நேற்றுதான் தமிழக வெற்றி கழகமானது நேற்றுதான் நிரூபித்திருக்கிறது, இது சமூக நீதி அரசு, இது சமத்துவ அரசு என்று. யார் நிரூபிச்சிருக்கா? திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் நிரூபிச்சிருக்காரு. சமத்துவத்துக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி என்று. அதான் மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாகவும் ஆதித்தமிழர் புரட்சி கழகத்துடைய சார்பாகவும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட தொடர் கோரிக்கையான திராவிடம், எங்களோட தொடர் முன்னெடுப்பு தமிழ் மண்ணில் திராவிடம் அகற்றப்பட வேண்டும். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னைக்கு திராவிடம் தமிழ் மண்ணிலிருந்து விரட்டப்பட்டிருக்கு, அகற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த திரும்ப சொன்னாரு, அவரை நம்ம சொல்ல வேண்டாம் நினைத்தேன், அவரை பத்தி பேச வேண்டாம், எந்த கருத்துக்கும் பதிவு செய்ய வேண்டாம் நினைத்திருந்தேன். ஆனா அந்த பதிவு செஞ்ச காலம் இருக்கின்றது, அந்த தேவை இருக்கின்றது. RSS பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைதான்
விஜய் அவர்கள். அதனால நீங்க விஜய் அவர்கள் ஓட்டு போட்டா அது பிஜேபியை சாரும் என்று தொடர்ச்சியாக பொய் பரப்புரை செய்து வந்த அண்ணன் திருமாவளவனுடைய குட்டு வெளிப்பட்டிருக்கிறது. அவரோட குட்டு வெளிப்பட்டு சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ச்சி அவருன்னு சொல்லிட்டு பரப்புரையில பேசி வந்தாரு, பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை, அரசு பெற்றெடுத்த பிள்ளை என்று விஜய் அவர்களை. ஆனா நீங்க இன்னைக்கு யார் பெற்றெடுத்த பிள்ளை என்பது இந்த மக்கள் புரிஞ்சிருக்காங்க. ஆனா உங்களோட போலி பிம்பம், அதாவது உங்களோட போலி பிம்பம் தலித்திய அரசியலும், அதாவது தற்குறி தலித்திய அரசியலும் திராவிட அரசியலும் தமிழ் மண்ணிலிருந்து எப்படி இந்த தமிழ் மண்ணிலிருந்து திராவிடம் விரட்டடிக்கப்பட்டதோ இந்த தேர்தல்ல, அது போல வரும் காலங்கள்ல இந்த பழைய பெருங்குடி சமூகத்தில் இருந்து தலித் என்ற இனிசொல் தலித் அப்படிங்கிற வச்சு இந்த மக்களை, இந்த பழைய பெருங்குடி சமூக மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிழைப்புவாதிகளும் இந்த மக்கள், இந்த பழைய பெருங்குடி சமூக மக்கள் அகற்றி எறிவார்கள். அது நிச்சத்திரமான உண்மை. கூடிய விரைவில் அதுவும் தமிழகத்தில் நடக்கும். இனி பழைய சமூக மக்களை வைத்து ஏமாற்றி பிழைப்பு நடத்திவிடலாம் என்று நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த தேர்தல் மிகுந்த சம்பத்தியாக அமைந்தது என்பது தேர்தல் எடுத்துக்காட்டுது. அதாவது நீங்க வரும் காலங்களில நம்ம புரிஞ்சு இது எப்படி நம்ம இன்னைக்கு திராவிடத்தை வீழ்த்தி பல்நாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகம் எப்படி வென்றெடுக்கிறதோ அதுபோல இனி வரும் காலங்களில பழைய பெருங்குடி சமூகத்தில் இருந்து தலித்தியத்தை இந்த பழைய பெருங்குடி சமூக மக்கள் அடித்து விரட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.